ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன். இன்னைக்கு திரைக்கு பின் நிகழ்ச்சியில யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகை லைலா, குயின் மேரி பெர்னாண்டஸ் அவங்க தான் பார்க்க போறோம். என்ன இந்த நேரத்துல அப்படின்னா இருக்கு காரணம். அவங்க இப்போ வந்து நம்ம தளபதியோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு இயக்கத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ திரைக்கு பின் அப்படிங்கிற நிகழ்வுல நம்ம அவங்கள பத்தி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு இதை பேசுறோம். குயின் மேரி பெர்னாண்டஸ் அவங்க கோவால பிறந்தவங்க. ஆக்சுவலி வந்து கண்ணாலே மீயா மீயா கண்ணாலே மீயா மீயா கில்லாதே அவங்களுடைய இடத்துக்கு வந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் அப்படிங்கிற ஒரு படத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மூலமா அறிமுகமாகி உள்ள நடிச்சாங்க, கோலச்சினாங்க. அதாவது மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடையுமே நடிச்சாங்க. தீனாவா இருக்கட்டும், தலை அஜித்தோட படம், அடுத்தடுத்து ஷாம் அது இதுன்னு சொல்லி கனம்னா போச்சு. இந்த டைம்ல சூர்யாவோட ஒரு படம் நந்தா. இந்த நந்தா படத்துல பல சிக்கல்கள். காலில் இருந்து கதறி அழுதுக்காங்க அம்மா கிட்ட. அம்மா இந்த படம் நமக்கு வேணவே வேணாம், இந்த டைரக்டர் வந்து சரியில்லை, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு, என்னால நடிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அழுக. ஆனா ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இருந்தால் ஒரு 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 மாசம் வரைக்கும் அப்படி போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் பேர் என்ன கிளம்புறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த டைம்ல ரூமுக்கு போன ப்ரொடக்ஷன் மேனேஜர், இல்லம்மா நல்ல படம், நீங்க நடிச்சு வெளியில வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய படமா இருக்கும், அடுத்தடுத்து உங்க கெரியர்ல இது ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், பாத்துக்குங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான், நடிச்சு கொடுங்க, வர வழி கிடையாது அப்படிங்கும். சரின்னு சொல்லி திரும்ப நடிச்சிருக்காங்க. நடிச்சு நடிச்சு போகும்போது நடிச்சு முடிச்ச கூட பார்த்தா சரி ஓகே ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கோம்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஷ்லாம் போட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ப்ரீவியூ ஷோவுக்கு லைலாவை கூப்பிட்டு பாலா உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சதும் படத்தை பார்த்துட்டு லைலா மிரண்டு போய், ஆஹா சூப்பர், தப்பு பண்ணிட்டோம், பாலா வந்து தப்பா நினைச்சோம், நம்ம டைரக்டர் வந்து தப்பா நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போயிட்டு அவர் ஆஃபீஸ்ல போய் பார்த்து காலையிலே விழுந்து ஒரு பிளஸிங் எனக்கு இருக்கு சார், உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், என்னடா ஒரு சைக்கோத்தனமா எடுக்காரு வைக்காரு, எல்லாரும் உங்களை பத்தி சொன்னாங்க, நானும் அப்படியே நினைச்சிட்டு நடிச்சிட்டேன், ஆனா உண்மையிலே எடுத்தது நீங்க படம் பார்க்கும் போது புரியுது நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. சூப்பர் சார், நானா இவ்வளவு அழகா நடிச்சிருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, உண்மையிலே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் பிளஸிங் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கேரியர் எல்லாம் மாறிச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு வதந்தி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல உள்ள வந்தாங்க. அந்த வதந்தி வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க சவுத்துல எடுக்கப்பட்ட, அதாவது நாகர்கோவில் பெல்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு வெப் சீரிஸ். அவங்க என்னன்னா, நான் ஏன் வந்து படத்துல நடிக்காம இருந்தேன்னா ஒரே மாதிரி கதை தான் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் எதிர்பார்த்திருந்தா அது வரல. ஆனா ஆண்ட்ரூ லூயிஸ் வந்தாரு என்கிட்ட, கரெக்டா இருந்தது, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. ஒரு நெகட்டிவ் ஷேர்னாலும் கதை என்ன சுத்தி தான் போகும். அதாவது யாருன்னே தெரியாத ஒரு மர்டர் வந்து யார் பண்ணன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கும்போது அதற்கான பேஸ் நானா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் லீட்ல நான் நடிச்சிருப்பேன். ஆனா அந்த மர்டர் நான் பண்ணல, ஆனா நான் நடிச்சேன். எனக்கு அது நல்ல பேர் கிடைச்சது வெப் சீரிஸ்ல. இந்த மாதிரி ஒரு கதையை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தேன், வந்தது. ஸோ நான் நடிச்சேன். ஸோ இப்போ வந்து அகைன் என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி லைலா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து படங்கள் அவங்க கமிட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ லைலாவுக்கு நம்மளுடைய கேவு சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். பாய்.